பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். வாங்க இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா நம்மக்கிட்ட இன்னைக்கு என்ன பேசுறவங்கள பார்க்கலாம். இந்த வசனம் யோபுவின் வாழ்க்கையில யோபு தேவன் மேல எவ்வளோ நம்பிக்கை ஆழமா வச்சிருக்காருன்றத நமக்கு தெளிவாக காட்டுது. யோபு எல்லாவற்றையும் இழந்தார். சொத்துக்கள், பிள்ளைகள், உடல்நலம் எல்லாம் போனது. பல கேள்விகள், பல கண்ணீர்கள். ஆனால் அவர் இறுதியில் புரிஞ்சு கொண்ட ஒரே ஒரு உண்மை என்னன்னா, அவரை உண்டாக்கின தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. அவர்கிட்ட இழந்தது என்னவா இருந்தாலும் அதை திருப்பி தர அவரை உண்டாக்கின தேவனுக்கு வல்லமையுள்ள தேவன் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சின்ன ஒரு தோல்வியோ சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி தாரீங்க நம்ம கேட்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்று யோசிங்க, இந்த காரியம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, தடைப்படுதுன்னா ஏதோ ஒரு தேவனோட திட்டம் இருக்கும். இதை காட்டிலும் பெருசாக ஒரு விஷயம் இருக்கும். அல்லட்டா அந்த காரியத்தின் மூலமாக தேவனோட நாமம் மகிமைப்படலாம். எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் தடைப்பட நேரம் நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்கணும், இதை காட்டில் இயேசு எனக்காக ஒரு பெஸ்ட்டு வச்சுருக்காங்க, அதன் மூலமாக அவரோட நாம் மகிமைப்பட போது இன்றைக்கி அந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு அது முடிவில் அது நமக்கு நன்மையாக இருக்கும். நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், ஓ இதனால தான் அன்னைக்கு இந்த விஷயம் தடைப்பட்டுச்சா, அன்னைக்கு இதனால தான் இது நமக்கு கிடைக்கலான்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்மளோட தேவன் ரொம்ப வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லாமல் இல்லை. அவரால் எல்லாமே முடியும். நம்மளோட வாழ்க்கையே அப்படிதான். சில நேரத்தில் நம்ம திட்டமிட்ட சில விஷயம் நடக்காமல் போகலாம். சில நேரம் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பவும் இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், ஏசப்பா நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினச்சது தடைப்படாதுன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கையிட்டுட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க சில விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தடுக்கலாம், இல்லைனா உங்களோட சுற்றி இருக்க சிச்சுவேஷன் உங்கள் சில வாழ்க்கை நன்மைகள் தடுக்கலாம். ஆனால் ஒன்றே நினச்சிக்கோங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் குறித்த நன்மை யாராலையும் தடுக்கவே முடியாது. அது உங்களுக்குரிய விஷயம்னா அது உங்களுக்கு தான். தேவன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறச்சவர். நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலுமே நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஒரு நாளும் உங்கள் நம்பிக்கையை தளர்ந்து போக விடவே செய்யாதீங்க. ஏசப்பா உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஒரு குட்டி ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்திட்டு வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குரிய தேவைகள் அனைத்தையும் ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசிரியச்சுத்தாங்க, எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க. உமக்கு பிரியமாக இந்த நாளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றி. நீங்கள் கூடவே இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமேன். பிரேஸ் தி லார்ட்.